கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களுடைய இந்த டெல்லி சந்திப்பு. இந்த டெல்லி சந்திப்பில் பல்வேறு அரசியல் பேசி கொண்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா, அதிமுக கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி வச்சு திரும்பி முறிந்து மீண்டும் அந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2026 தேர்தலை மையப்படுத்தி இணைய போகிறதா ஒரு கருத்து வருது. இந்த கருத்து எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை, எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய இந்த டெல்லி பயணம் ஏன் என்பது தான் அந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதாவது உங்களுக்குலாம் தெரியும், அஇஅதிமுக 1972 எம்ஜிஆர் அவர்களால் திமுக உடஞ்சி உருவாக்குனாரு. அதனை ஒட்டி 1977 அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்படியே வருது மாறி மாறி. அதுக்கு அடுத்தபடியாக கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமான அந்த போட்டியில் அதிமுக விசஸ் திமுக கிட்டத்தட்ட ஒரு 1967க்கு பிறகு இன்றைய வரைக்கும் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக திமுக அதிமுக இருக்கிறது. அப்படி வரக்கூடிய ஒரு சூழலில் பார்த்தோம்னா 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைவு எழுதுகிறாங்க. அதனை ஒட்டி தவளப்பாடி என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களுடைய காலில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதுக்கடுத்து அம்மா சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்னென்ன கூத்துக்கெல்லாம் நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் தினகரனை கட்சி விட்டு வளர்க்குனாரு. அப்புறம் தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்க. அடுத்து ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டு பொதுச்செயலாளர் ஆகிட்டார். சரி, இந்த கருத்து இருந்தாலும் 2021 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்திடுச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சது தான் எங்களுக்கு தப்பு. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சு, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சுன்ட்டு ஒரு ஊட்ட ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊட்டலுக்கு மத்தியில் பார்த்தோம்னா அப்படியே போயிட்டே பேசிகிட்டே இருக்காங்க. எல்முருகன் அப்போ பாஜக தலைவர் இருந்தார் 2021 தேர்தல் சமமாக. அதுக்கடுத்து அண்ணாமலை தலைவராக்குறாங்க. அப்புறம் 2023ஆம் ஆண்டு இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமாக முறிஞ்சிருச்சுன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டாங்க. இதோட நம்ம சாப்டர் முடிஞ்சுன்னு பார்த்தாவும் தொடர்ந்து நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்தாங்க. நாங்கள் பாஜக கூட்டணி இல்லை, நாங்கள் பாஜக விசேஷ அதிமுகன்னு சொல்லிட்டு பாஜக கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்காத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவாகவே பல்வேறு நேரங்களில் நின்றுருக்காரு. குறிப்பாக பார்த்தோம்னா அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகள், குடியுரிமை சட்டத்தில், நீட்டுக்கு, இது போன்ற பல்வேறு ஆதரவு கரங்கள் நீட்டியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் 2024 தேர்தல் வருகிறது. திமுக தலைமையிலான ஒரு அணியினரும் இந்தியா கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இதில் எடப்பாடி பழனிசாமி நான் தனியாக நிற்க போகிறேன். நான் யாருன்னு பாரியா, நான் எவ்வளோ பெரிய தெரியும் தெரியுமா, நான் ஏற்கனவே 7 தோல்வி அடைஞ்சிட்டேன், இது 8வது தோல்வி பழனிசாமியாக மரணான்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டு அந்த தேர்தலில் போட்டிட்டார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வரலாற்றிலேயே, அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு டெபாசிட் தோல்வி அடைந்த ஒரு பழனிசாமியாக மாறினார். ஆனால் ஏற்கனவே 2019 அவர் தலைமையில் இருந்த அதிமுக தோல்வி, 2024 தோல்வின்றதுனால எடப்பாடி பழனிசாமி விட்டு எழுதுன்னு எழுதுவிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க. இப்பெல்லாம் இன்னும் நீலாம் ஒரு ஆளாய, நீ என்ன பெரிய சூறாப்புலி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னும் அப்படி தோற்று போயிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் நான் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு அப்படி இருந்து உருட்டிக்கிட்டே இருக்காரு. புரட்சி தமிழர்னு இடையில ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டு இவங்க தொல்லை வேற தாங்க முடியாமல் அடைச்சு. அப்புறம் பார்த்தோம்னா சசிகலா அதிமுக நான் ஒருங்கிணைக்க போகிறேன்ட்டு அங்கிட்டு ஒரு புறம் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சாங்க வைத்தியலுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பக்கத்து வீட்டில் இருக்க அந்த வைத்தியங்கள் வீட்டு போய்ட்டு நான் அதிமுக ஒருங்கிணைக்க போகிறேன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுக்கிருப்பாங்க. இங்கிட்டு ஓபிஎஸ் தொண்டர்கள் உரிமையை மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை மீட்பு, தர்ம யுத்தம், அந்த மாதிரியான வெங்காயம் ஏதாவது ஒன்றா பண்ணிக்கிட்டே கிடப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோம்னா நேற்றைய தினம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பல்வேறு முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பாங்க, முதலமைச்சராக இருந்தவங்க இருப்பாங்க. டெல்லி பயணம் சொன்னாவே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்கும். முதலமைச்சர் கூட பல்வேறு பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, மும்பையில் கூட்டம் போடுறாங்க, ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க, அப்புறம் பார்த்தோம்னா பெங்களூரில் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா முதலமைச்சர் அவங்களுடைய இந்த சென்னையிலேருந்து விமானம் மூலயமா எங்கே செலுகிறாங்களோ அந்த பயணம் பேசுபொருளாக இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, நேற்று 11:20க்கு ஏர் இந்தியா விமானத்தில் போகிறாரு. 10:45 வழக்கமாக வருவார். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. இவங்களுக்கு எஸ்கார்டு இருக்குது, வேகமாக கூட போய்க்கலாம். ஆனால் நேற்று பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா 10:20க்குள்ள உள்ளே போயிட்டார். எந்த தொண்டர்கள்ட்டையும் சொல்லலை, கட்சி நிர்வாகிகளுக்கு எந்த சம்பவம்லாம் தெரியாது. அடுத்து இது தற்செயலாக பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது எங்களுடைய கட்டடம் ஏற்கனவே திறந்தோம், அங்கே நாடாளுமன்ற சம்மந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக அதிமுகவுடைய கட்டடம், அப்போ நான் போகல, காணொலி காட்சி வேலை திறந்து வச்சேன், இப்போ நேரில் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம டீமில் உள்ள தலைவா எளியதுக்கு அமனமாக ஓடுது எங்களுக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு பாஜக கூட தான் கூட்டணி வைக்க போயின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுருந்தாங்க. அது உண்மைன்ற மாதிரி நைட்டு ஒரு 8:30-9 மணியை போல் அமித்ஷாவை பார்த்துருக்காரு. சந்திப்பில் ஒரு அரை மணி நேரம் எல்லாரோடையும் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பற்றி விட்டு நான் பண்ணது தப்பு தான்,
இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏற்கனவே வந்து பாஜக நாங்களும் தனிச்சு இருக்க வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு கூட்டு கிளியாக இந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அது மாதிரி 2 பேரும் நம்ம ஒண்ணா தான் இருந்தோம். இனிமேல் ஒண்ணா இருப்போன்ற மாதிரியான பல்வேறு இத மையப்படுத்தி பேசிட்டு வந்திருக்காரு. இதில முக்கியமா ஒரு கருத்து என்ன பார்க்குறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவனுடைய பையன் மிதுன் இருக்காரு. அவனுடைய சகலை. அவனுடைய அப்பா ராமலிங்கம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஈரோட்ட சேர்ந்தவரு. அவர் வந்து பல கோடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 650 கோடி கிட்ட முறைகேடு நடந்த வந்து அவர் வீட்ல வந்து சோதனை நடத்தின அமலாக்கத்துறை வந்து, அது எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய பணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தி எதுவும் அவங்க மிரட்டுனாங்களா என்னன்னு தெரியல. தன்னுடைய பகனுடைய சகலை அப்பாவுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து எந்நேரத்துல வேணாவும் கூட்டணியே மாத்திக்கலாம். பாஜகவே இது அதிமுகவே வந்து பாஜக கூட அட வைக்கலாம்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப நமக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ கட்சிகள் இருக்கும். இப்ப திமுக இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் பல மிரட்டினாங்க. ஏன் ஒரு படிக்கு மேல போச்சுன்னா, நம்ம திமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வீட்டுக்கு கூட ஈடி ரெய்டு விட்டாங்க. திமுக தலைவர் என்னைக்காவது போய் பாஜக தலைவர் போய் சந்திச்சாரா? அடி பண்ணிச்சாரா? நீ எதை வேணா பண்ணு தலைவா. அதான் திமுக வரலாற்றிலே ஒன்று சொல்லுவாங்க. திமுக என்பது வந்து ஒரு பணங்காட்டு நாரி. நீங்க அதை இன்னும் தொட்டு கூட பார்க்க முடியாது இல்லைன்ற மாதிரியான பல கருத்துக்கள் வந்து திமுகவை சார்ந்தவங்க பண்ணுவாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க கட்சியில் சார்ந்தவங்களுக்கே சக்தி கிடையாது. நேற்று போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. எஸ்பி வேலுமணி, கேபி முனிசாமி, அப்புறம் அந்த எங்கே ஒருத்தவர் இருப்பார், விழுப்புரத்தில் ஒருத்தவர் இருப்பார், அப்புறம் தம்பிதுரை, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கூட்டு போய் பார்க்குறாரு. செங்கோட்டையனை காணோம். தென் மாவட்டத்தில் வந்து தென் மாவட்டமே நாங்கள் தென் மாவட்ட மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லுவார். தென் மாவட்டத்தினுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஆர்பி உதயகுமாரை கூப்பிடல, செல்லூர் ராஜா கூப்பிடல, நத்த விஸ்வநாத கூப்பிடல, திண்டுக்கல் சீனிவாசனை கூப்பிடல. ஒட்டு மொத்தமாக வந்து இந்த டெல்லி பயணத்தில் வந்து தென் மாவட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கூத்த பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளாளு தனித்தனி விமானத்தில் போயிட்டு இந்த விமானத்தை நான் போவேன், அடுத்த விமானத்தில் நீ வா, அப்படியே ஒரு ஆளாக போயிட்டு சாப்பிட்டு பந்தியில் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடும்டா அப்படின்ற மாதிரி நைஸான அழுகுதான். என்னமோ நமக்கு தெரியாத மாதிரி. நான் காற்று போகாத இடத்தையே நாங்கள் விரட்டி போயிட்டு இங்கே என்ன நடக்குன்றதை கண்டுபிடிச்சிருவோம். நீ போய் உங்களுடைய டெல்லி பயணத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்போமா? பெரியார் அவனுடைய கண்ணாடியை போட்டு பார்த்தாவே நீங்களே ஒரு பாஜகவோட பிடிஎம் தெரியும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அமித்ஷா அவனுடைய கருத்தை மையப்படுத்தி அண்ணாமலை அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பும்போது இதெல்லாம் ஒரு சாதாரணமாக சந்திப்பு தாங்க. பல நபர்கள் வந்து போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்திப்பை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்க தவிர இதில் ஒரு அரசியல் கை நகர்த்தலாம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து மேலேயும் உளவரியில் கிடக்குது எடப்பாடி பழனிசாமி டீமே மொத்தமாக. ஏன்னா ஊழல் குற்றவாளி தான் ஜெயலலிதான்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்துட்டு இவர் வந்து அண்ணாமலை வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லுவாராம். அங்கிட்டு நம்ம நரேந்திர மோடி வந்து பிறந்தநாளுக்கு வந்து இரும்பு மங்கைன்னு சொல்லுவாங்க. அமித்ஷா வந்து இரும்பு மங்கைன்னு சொல்லுவாங்க. என்னடா நினச்சிக்கிருக்குங்க, நீ என்னமோ கொள்ளைக்காரின்னு சொல்லுவ, அவங்க நம்ம வந்து கொள்கைவாதின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்ட் டான்ஸுக்காரங்க தொல்லை தாங்க முடியன்ற மாதிரியானது. இவர் பாட, அவர் அடிக்க, அவர் ஆடன்ற மாதிரியான பல கருத்துக்களை வச்சு நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த இந்த பேட்டியின் வரல நம்ம என்ன சொல்ல விரும்பும்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சமாவது மனிதனாக இருந்தால் மானம், சூடு, சொரணை, வெக்கம் ஏதாவது வேணும். நான் பாஜக கூட்டணி இல்லைன்னா ஆணித்தரமாக இருக்கணும். நான் இருக்கேன்னு சொன்னால் ஆணித்தனமாக அவங்கள ஆதரிச்சிடணும். அதிமுக வந்து நான் அட வச்சிட்டேன், நாங்கள் இனிமேல் பிஜேபி தாயா, பிஜேபி சங்கீதானா சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? ஏன் அதுக்கே நீங்கள் அச்சப்படுறீங்க? அதை விட்டுவிட்டு நான் வந்து 1.5 மணி நேரம் போயிட்டு நான் மேகதாது அணியை இது பண்ணேன், நான் வந்து நீட்டுக்கு எதிராக இது பண்ணேன், மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், தமிழ்நாட்டுக்கான மாணவர்களுக்கான கல்வி நிதியெல்லாம் தரணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த தாமிரபரணி படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து இப்போ நான் எல்லாத்தையும் இணைக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தினுடைய தண்ணியாக எடுத்துகிட்டு வந்து ஒன்றா ஒரு இடத்துல பாட்டில் வச்சு ஊற்றுவார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் 4 வருஷம் கட்சியை வந்து அவரே முதலமைச்சராக இருந்தார். அப்போலாம் ஒரு பிரச்சனையும் இது பண்ணலை. அவன் பல்வேறு பிரச்சனைகள்லாம் மக்கள் விரோதம் என்ஆர்சி, சிஏ போன்ற பல்வேறு திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. ஒன்றும் எதுக்கு கிடையாது. அப்போ வந்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போராடி முதல் வழக்கே இஸ்லாமியர்களுக்காக வாங்கினாங்க. சரி, இந்த சம்பவம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ஏன் அதை சொல்கிறோம்னா, அப்போலாம் வந்து ஒருலாம் மேகதாது பிரச்சனை தெரியாது, முல்லை பெரியார் பிரச்சனைலாம் தெரியாது. திடீர்னு இப்போ ஞானம் வந்துச்சு. தலைவா மாட்டிக்கிட்டீங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. பாஜகவினுடைய வளர்ப்பு பூனைக்குட்டியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது மாட்டிக்கிட்டாரு. அண்ணாமலை வந்து நீக்கிட்டா நாங்கள் வந்து முழுமையான ஆதரவு கொடுத்துருன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. நம்ம அடுத்த என்ன பேச விரும்பணும்னா, அடுத்த பாஜக தலைவர் யாருன்றதான் நம்ம இந்த நேரத்தில் விரும்பணுமே தவிர, மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம மகாராஷ்டிராவில் தெரியும் ஷிண்டே, சிவசேனா, அப்போ இந்திய தேசவாத காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளை உடைச்சதுன்னு பண்ணாங்களே, அதே வேலை தான் இங்கே. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்க தேமுதிக வந்து கலட்டம்னு நினச்சிட்டாங்க. இப்போ தேமுதிகவே வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஒதுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. பாமக ஏற்கனவே வந்து தூக்கி இவங்க கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ புதிய தமிழர் இருக்குது. புதிய தமிழர் நிலைப்பாடு வந்து சரியாக இருக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் புத்திமதி சொல்ல
ஒன்று எதிர்த்தா சரியாதுங்க, இல்லை ஆதரித்தா சரியாக ஆதரிங்க. இந்த 2ஆம் கட்ட வேலைலாம் பார்க்காதீங்கன்றதான் இந்த காணொலி வாயிலாக வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி.